ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் மிட்டம், அதாவது முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட நம்ம சொல்லலாம். இது 2024 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது மாடல் பார்த்துங்க, இது மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க முதல் இடைப்பருவத் தேர்வில். ஸோ நம்ம சேனலில் வந்து யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலில் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் போடுவோம் கண்டினியூவாக. அண்டு வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் லைக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டோட்டல் மதிப்பெண்கள் 50. சரிங்களா? அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது 7. சரிங்களா? 1.5, அதாவது 1.30 மணி நேரம் எக்ஸாம். சரியான விடை தேர்ந்தெடுக்கல. ஃபஸ்ட்டு 1 வந்து மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது என்ன? பொருந்தும் விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? அதுக்கடுத்து 3 வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? 4 சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன? 5 காசி காண்டம் என்பது யாது? 6 1 முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது ஏது? 7 வந்து பதமாக்கு நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார்? ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு 1 வேர்ட்ஸ் 7 1 வேர்ட்ஸ். அதுக்கு 2 மார்க் கொஸ்டின். எவையும் 5 வினாக்களுக்கு உரிய விடையலி. அதில் 14வது வினா கட்டாய வினா. சரிங்களா? 8 9 10 அண்டு 11 12 13. 14வது வினா தரிவு என முடியும் குரட்பாவினை எழுதுக. 14 வந்து அது போக நம்ம 4 வினாக்கள் எழுதணும். சரிங்களா? இது வந்து நம்ம மனப்பாட பகுதி, அதாவது திருக்குறள்லேருந்து வரக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து பகுதி 3ல் 3 வினாக்களுக்கு 3 வரியில் விடையளிக்க 3 மார்க்கு. 18வது அதாவது சிறுதாம்பு என தொடங்கும் முல்லைப்பாட்டு பாடலை அடிபெறலாமல் எழுதுக. அதாவது நம்ம என்ன சொல்லலாம்டா, இதை வந்து இது மனப்பாட பகுதி. சரிங்களா? இந்த இதை வந்து நம்ம கட்டாய வினாவை எழுதணும். மற்ற 3லேருந்து 2 எழுதுனா போதுமானது. டோட்டல் 4, அதில் கட்டாய வினா 18. அதுக்கடுத்து பார்த்தோமாக 4th எவையேனும் 3ற்கு மட்டும் விடையளிக்க 2 மார்க்கு. சரிங்களா? 19 சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. 20 வந்து கலைச்சொல் தருக. ஓவல் டோர்னாடோ. அதுக்கடுத்து 21 பழமொழிகளை நிறைவு செய்க. அதுக்கடுத்து 22 இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கும் 5 மார்க் கொஸ்டின். பின்வரும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க. சரிங்களா? 2க்குமே நம்ம விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அது ஆப்ஷன் எதுவும் கிடையாது. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. சரிங்களா? இந்த காட்சியை பார்த்து நம்ம வந்து அதை ஒரு கவினுரை எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கும் அல்லது கேள்வி 8 மார்க் கொஸ்டின். ஒரு பக்க அளவில் ஏதேனும் ஒன்றிற்கு விடையளி. 25 முல்லைப்பாட்டில் அல்லது கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. அல்லது உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம எழுதினால் போதுமானது. 8 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தமிழோட ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கிலீஷ், மேக்ஸ் போடுவோம். ஸோ நம்ம சேனலில் டச்சில் இருங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.